guys, welcome back to my channel Views of Chippy. So first time என் சேனலை பார்க்குறீங்கன்னா don't forget to like, share and subscribe to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி டே இன் மை லைஃப். இல்லை எந்திரிச்சு குளிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். சாப்பிட்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஒரு தோசை அப்புறம் வந்துட்டு சாம்பார் சட்னி இதுதான் நான் எடுத்திருந்தேன் சாப்பிட்றதுக்கு வேண்டிட்டு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு வெசில் வாஷ் பண்ண போயாச்சு. பாத்திரம்லாம் கழுவிட்டு இது வந்துட்டு என்னோடய வீடு கிடையாது, ஊரில் கேரளாவில் வந்துட்டு பாலக்காட்டில் பாட்டி தாத்தா அத்தை மாமா தம்பி தங்கச்சி இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நான் வெக்கேஷனுக்கு வேண்டி தான் இங்கே வந்தேன். எனக்கும் அங்கே ரொம்ப தனியாக இருக்க போர் அடிக்குது. தம்பிக்கும் இங்கே லீவு, ஜூன் 3 இருந்தால் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, மண்டேலேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அவனுக்கும் கொஞ்சம் கம்பெனி இருக்கும், பாப்பாவுக்கும் கொஞ்சம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். പിന്നെ ഞങ്ങൾ നിങ്ങളെ കണ്ട് നല്ല സന്തോഷിക്കണം. ടാറ്റ ബൈ ബൈ. ഞങ്ങളൊരു എൻ്റെ ഡ്രസ്സ് എടുക്കാൻ ഞാൻ വടക്കഞ്ചേരിക്ക് പോണ് ഗായ്സ്. ഇതാ നമ്മുടെ അച്ഛൻ ബൈക്ക് എടുത്ത് കഴിഞ്ഞു. ഹായ് ഗായ്സ്. இவன் தான் என்னோடய தம்பி, ஷம்புன்னு கூப்பிடுவோம் நாங்கள் வீட்டில். அவனுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஷம்புண்ட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு அந்த கொஞ்சம் விளாகிங் அந்த பேசுகிற ஸ்டைல் எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ நான் யூடியூப் விளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் பேசிகிட்டு இருந்தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், மலையாளத்தில் தான் பேசியிருந்தான். அவன் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு வடக்கஞ்சேரியில் சென்ட் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறான். ICSE சிலபஸ்ஸு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவன் மூவ் ஆகுறான். அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு செட்டு இருக்குது, இருந்தாலும் சரி அது ஏதாச்சும் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு செட்டு வேணும் அப்படிங்கிறக்காக மாமாவும் அவனும் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்கூலில் தான் போய் வாங்கணும், அங்கே எம்ப்ளம் இதெல்லாமே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் மஸ்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்கூலு, மற்ற ஸ்கூல் மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அட்டை போடும்போது தான் பார்த்தேன் அவனோட ஒரு புக்ஸும் எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதெல்லாமே கிடையாது, என்னென்னமோ இருக்குது. இங்கிலீஷ் 1, இங்கிலீஷ் 2, இங்கிலீஷ் அட்வான்ஸ், இங்கிலீஷ் பேசிக்கு, ஹிந்தி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்துட்டு நம்மளாம் படிக்கும்போது கீபோர்ட் மவுஸ் அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. இவங்களுக்கு ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது எல்லாமே. இப்போவே வந்துட்டு நம்மளுக்குலாம் 2 ரூல்டு நோட்டு 4 ரூல் நோட்டில் தான் எழுத கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் அப்படி கிடையாது. எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக பெரியவங்க யூஸ் பண்ணுற நோட்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க எழுதுறதுக்கு. ஸோ ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது இவனோட சிலபஸ். ஸோ இவனும் ரொம்ப நாலேஜாக இருக்கான், நல்லா ஸ்டோரி நரேட் பண்ணுறான், ஸ்பீச் நல்லா கொடுக்குறான். ஸோ சூப்பரான ஸ்கூல். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் இங்கேருந்து சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஸ்கூல் வந்துட்டு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட நாலேஜுக்கு அவங்களோட டீச்சிங், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு, அதுக்கெல்லாமே கண்டிப்பாக வேர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ அவனுக்கு ஸ்கூல் நாளைக்கு திறக்குது, அதனால் அட்டை போட்டுட்ருக்கோம். அத்தை மாமா தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போ தான் வந்திருந்தாங்க, ஏன்னா மாமா வந்துட்டு ஆர்மியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெக்கேஷன், அப்போ இங்கே இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க கூடயே. அப்போ முடிச்சுட்டு இப்போ வந்த உடனே இப்போ தான் புக்கு கிடச்சிது. அப்படியே சரி கையோட அட்டையெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து நான் அட்டை போட்டுட்ருந்தேன். அப்படியே தாத்தா கிட்டே பேசிக்கிட்டே தாத்தா கூட சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி அட்டை போட்டுட்டு இருந்தோம். அப்படியே நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாங்காய் சாப்பிட போனோம். வீட்டில் வந்துட்டு மாங்காய் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இப்போ சீசனுங்கிறனால நிறைய அங்கங்கே நிறையா இருக்குது. ஸோ சரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக மாங்காய் இது பண்ணுறேன். பாப்பா இவ்வளோ அழகாக சாப்பிட்றா பாருங்க, கட் பண்ணி கொடுத்தா கேட்டு அப்படியே அழகாக சாப்பிட்றா, க்யூட்டாக இருக்கா, ரொம்ப க்யூட்டு. இவள் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பேன். இதுதான் என்னோடய டே இன் மை லைஃபு. இவள் பின்னாடி இவள் என்ன பண்ணுறா, இவளை பார்த்துக்கிறதே தான் என் ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் அவளோட குதிரை. அப்படியே உட்காந்து இதில் ஆடிக்கிட்டே இருப்பாள். இவளுக்கு இந்த குதிரை ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் அந்த குதிரையில் ஆடிக்கிட்டே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஆட கற்றுக்கிறா. முன்னாடி சும்மா உட்காந்துட்டு நம்ம தான் ஆட்டி விட்டுட்ருக்கணும், இப்போ அவளே கொஞ்சம் அப்படியே ஆட கற்றுக்கிட்டா. டக்குன்னு ஒரு குவிக்கான ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். இது வந்துட்டு பாட்டியோட டிஷ். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ரெசிபி பாட்டி செய்கிறதுல. ஸோ இந்த டிஷ்ஷு எப்படி பாட்டி வந்துட்டு எப்படி தமிழில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள்.
4 வரமிளகா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 4 வரமிளகா போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்துட்டு தேங்காய் துருவி வச்சது. அப்புறம் இதில் வந்துட்டு மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸான ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் நீங்கள் நல்லா குட்டி குட்டி பீஸாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகமும் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது அவ்வளோதான் இதில் இன்க்ரீடியன்ஸே. நல்லா போட்டு ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சூண்டுக்கு வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் வந்துட்டு குறையாக அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். பல்ஸ் மோடில் 2 டைம் விட்டு அடிச்சிங்கனாவே போதும், நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் விட்டுட்டு போட்டுட்டு நல்லா இங்கே நல்லா வதக்கணும். கொஞ்சமாக வதக்கினா போதுமா? சட்னி நெக்ஸ்ட் இதில் உப்பு போட்டிருக்கு. இதுக்கப்புறமா அங்கே இருக்க மாங்காய் குட்டி குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்காங்க, அதில் ஆட் பண்ணக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோம்னா மாங்காய் சம்மந்தின்னு சொல்லுவோம், அது ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்துட்டு செய்வாங்க மாங்காய் சட்னி. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டேஸ்டியான மாங்காய் தீயல், இல்லை மாங்காய் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஊருக்கு போகிறோம். இன்றைக்கி நைட்டு ஊருக்கு இல்லை, கண்ணூர், கேரளாவில் கண்ணூரில் கொட்டியூர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் 28 டேஸ் தான் ஓப்பன் ஆகும். அங்கே தான் போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னெல்லாம் பேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற நார்மல் பேசிக் மேக்கப் தான். ஸோ இதெல்லாம் தான் நான் பேக் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேப்லெட்டு, நான் இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், அதனால அந்த டேப்லெட்ஸ் வந்துட்டு மஸ்ட்டு. ஸோ அந்த டேப்லெட்ஸ் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் 2 ORS பேக்கெட் இது. வந்துட்டு என்னோட மார்னிங் ஒரு டே இன் மை லைஃப் இப்படி தான் என்னோடய ரொட்டீன் வந்துட்டு டெய்லியுமே இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா பாய் பாய். இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை டக்குன்னு மீட் பண்ணுறேன்.